அன்பிற்கினியவர்களே வணக்கம். இந்த 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 19ல இருக்கோம். இந்த டே 19ல காலையில் நமக்கு எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ் நடந்தது. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு சார் சூப்பராக எடுத்ததுக்கான டெஸ்ட்டு நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, ஸோ இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் காலில் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணியே நம்ம காலையில் பார்த்த கிளாஸஸ் பேஸ் பண்ணி 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ அப்படின்ற பதினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் இன்னைக்கு பிளானிங் காலில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி பிவிக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாம்பே பிளான், காந்தியன் பிளான், பீப்புள்ஸ் பிளான், சர்வோதயா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாம்பே திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாம்பே திட்டம் இல்லைங்களா, பாம்பே பிளான் அப்படின்னு சொல்கிறது 1940யா? ஆமாம், அது கரெக்டு தான். இந்த பாம்பே பிளான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 8 தொழிலதிபர்கள், சரிங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து பாம்பேல வச்சு மீட் பண்ணுறாங்க. அப்போ மீட் பண்ணி இந்தியாக்கான பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாம்பேல மீட் பண்ணுறாங்க. இதுதான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இது 1940 இதுதான், சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பிளான், ஒரு 10 ஆண்டு பிளான் இல்லைனா 15 இயர் பிளான் அந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். குறிப்பாக 10 ஆண்டு திட்டம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் பாம்பே பிளான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்தியன் பிளான் 1945 அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தியன் பிளான் 1944. அதனே காந்தியோட பிளான். இப்போ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த 1944ல் முக்கியமாக இவர் வில்லேஜஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராமங்கள், அப்போ இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. இந்த கிராமங்களை அடிப்படையாக வைத்து வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்போ கிராமங்களை அடிப்படையாக வச்சுன்னா எப்படி சொல்கிறார் அவர்? முதல் விஷயம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர். அடுத்ததா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றார். புரியுதுங்களா? பெரிய பெரிய தொழில்கள் அப்படின்றதையும் தாண்டி விவசாயம் மற்றும் இந்த குடிசை தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் காந்திய திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அடிப்படையான மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் அதில் நம்ம சஸ்டெயின் ஆகணும். ஹியூமனிடேரியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹியூமனிடேரியன் அப்படின்றதுல நம்ம சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றத காந்திய பிளான் சொல்கிறாங்க. இது தப்பு அப்போ, சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தது பார்க்குறோம் மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான். இந்த மக்கள் திட்டம் அப்படின்றது 1945, சரிங்களா. இந்த மக்கள் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தது யார் அப்படின்னா எம்என் ராய், சரிங்களா. ஸோ இந்த ராய் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட்டு. அப்போது அவருடைய சித்தாந்தம் அப்படி இருக்குன்னா கம்யூனிஸ்ட் டைப்பில் தான் இருக்கணும், எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளானாகத்தான் நம்முடைய பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுவும் தப்பாக இருக்குது, எம்என் ராய் கொண்டு வந்தது. அடுத்து சர்வோதயா திட்டம் அப்படின்றாங்க. இந்த சர்வோதயா திட்டம் 1950. ஆமாம், கரெக்டு. இந்த சர்வோதயா பிளான் அப்படின்றத ஜெயபிரகாஷ், ஜேபி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார், ஜேபி சார் அவர் தான் கொண்டு வராரு. இப்போ இந்த ஜேபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த சர்வோதயா பிளான்ல 2 விஷயங்களை ஆட் பண்ணுறாரு சார். அது என்ன 2 விஷயங்கள்? ஸோ ஒன்று காந்தியோட ஐடியாலஜி, சரிங்களா. இன்னொன்று வினோபா பாவே. அப்போ காந்தியோடைய தலைமை சிஷ்யர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் முதல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி, தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வினோபா பாவே தான், ஆச்சாரியா வினோபா பாவே. அப்போ காந்தி மற்றும் வினோபா பாவே இவங்க இருவரையும் உள்ளடக்கிய இந்த 2 பேருடைய சித்தாந்தத்தை உள்ளடக்கி தான் இந்த ஜேபி என்ன பண்ணுறாருன்னா சர்வோதயா பிளான் அப்படின்றத கொண்டு வராரு, சரிங்களா. ஓகேங்க, ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், பாம்பே பிளான் அப்படின்றது சரியாக இருக்குது, இது 2ம் தப்பாக இருக்குது, சர்வோதயா பிளான்றது சரியாக இருக்குது. ஸோ 1 and 4 ஒன்லி கரெக்ட். சரி, ஸோ அப்படி இன்றைய பதினுடைய அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். பெரும்பாலும் அசோசியேஷன் ரீசன் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதனால் அசோசியேஷன் ரீசன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். அப்போ அசோசியேஷன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் தட் இஸ் லெவிட் ஆன் எவ்ரி வேல்யூ அடிஷன் அப்படின்றாங்க, சரிங்களா. ரைட்டு. அப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது தமிழில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது எப்படி கொடுத்துருக்குறாங்க, இது காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது, மல்டி ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அப்போது எந்த இடத்துல முடியுதோ அதை அடிப்படையாக வைத்து தான் வரி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி வேல்யூ அடிஷன், அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வேல்யூ ஆடட், ஆனால் மதிப்பு கூட்டுதல். அப்போ ஒவ்வொரு மதிப்பு கூட்டலையும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது போடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று. சரி,
அப்போ சரி. அடுத்து பார்க்குறோம் ரீசன். த மோட்டோ இஸ் சீஸ்டட் மோட்டோ, ஒன் டேக்ஸ், ஒன் மார்க்கெட், ஒன் நேஷன். நிறைய பேர் இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இது தப்புல அப்படின்ட்டாங்க. ஐயா இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் ஏன்டா தப்பு, இது தப்பு, எப்படி ஒரு அதோட மோட்டோ ஒன் நேஷன், ஒரே நாடு, ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். அப்போ இதுதான் முதல்ல வரணும், இதுதான் ரெண்டாவது வரணும், இதுதான் மூணாவது வரணும். கரெக்டா? இந்த ஆர்டர்ல தான் இருந்திருக்கணும் சார். இவங்க இந்த ஆர்டர்ல கொடுத்துட்டாங்களே, அப்போ தப்பு தானே அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க. பட் டிஎன்பிசி வச்சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்னு அந்த மாதிரி டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க ரெண்டுமே கரெக்டு, ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டாங்க. அப்போ ரீசன் வந்து கரெக்டுன்னு சொல்லிடுறாங்க. ஏன் சார் இது கரெக்டுன்னு சொல்றாங்க? இது ஆர்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோட்டோனா என்ன? கொள்கை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது கட்டுப்பாடு, கண்ணியம், கடமைன்னு இருந்தால் கூட என்ன தப்பு அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ இப்போ ஜிஎஸ்டியோடைய மோட்டோ, அது நோக்கம் என்ன? ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி. அதை அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க, தலையில கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த மோட்டோவோட ஆர்டர் மாற்றி இருந்தாலும் சரிதான், ரெண்டுமே சரி, கூற்றுக்காரத்தை விவரிக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஷின் எல்லாருமே டெஸ்ட் பண்ண கொஷின் நினைச்சிட்டாங்க. சரிங்களா? எஸ். இதுக்கு ரீசன் வந்து தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. தப்பு கிடையாது, அவங்க ஆர்டரத்தை மாற்றிருக்காங்க. நம்ம ரொம்ப அப்படியே நக்கீரர் பரம்பரை மாதிரி நெட்டிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றம்னு பார்த்துடக்கூடாது. ஏன்னா குறைஞ்சது 200 கொஷின்ஸ் வந்து குரூப் ஒன்றில், அந்த 200ல் 10லேருந்து 15 கொஷின்ஸ் மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் மிஸ்டேக்காக இருக்கும், இல்லை தமிழில் மிஸ்டேக்காக இருக்கும். இது ரெண்டுலேயுமே டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருந்தாலும் கூட ஆப்ஷன்ஸில் ஏதாவது சம்பவத்தை நடத்தியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, இதுவரை பண்ணதில்லை. சரிங்களா? ரைட். ஸோ அதனால் இது சரிதான். சரி, 2 பிவிக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படி கூற்று காரணத்தை வச்சு தான் பார்க்குறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்போ இது கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு என்ன பார்த்தோம்? இது எப்படி சொல்லிடுறாங்க அவங்க? ஜிஎஸ்டி மட்டும் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். ஐயா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு எப்படி சொல்கிறீங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு? அப்போ கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கணும். ஜிஎஸ்டி பற்றி கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கா? இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். ஜிஎஸ்டி பற்றி கான்ஸ்டிடியூஷனில் 101ஆம் சட்டத்தை 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சரிங்களா, 2016, இந்த 101ஆம் சட்ட திருத்தம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணுது ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 279A அப்படின்றத அடிப்படையில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷனில் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா அது அப்படின்னு கேட்டால் அது சரி. சரிங்களா? அப்போ 2016க்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கவுன்சிலே கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பே கிடையாது. ஆனால் சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்து இதை அரசியலமைப்புல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்க, ரீசன். இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் ஆர்டிகல் 246A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் 279A, இங்கே 246A அப்படின்ட்டாங்க. ஐயா 246A என்னது? அதுவும் ஜிஎஸ்டியோடு தொடர்புடையது தான். இது டாக்ஸஸ் ரிலேட்டடாக, டாக்ஸஸ் லெவைடு பை ஸ்டேட் அண்ட் சென்டர், அதை பற்றி பேசக்கூடியதுதான் இது. சரிங்களா? 246 வரி போடக்கூடியது, மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கம் போடக்கூடிய வரி சார்ந்து பேசக்கூடியது 246A. அப்போ உங்க கொடுத்துருக்கிற ரீசன் கரெக்ட், ரீசன் தப்பு, அசர்ஷன் கரெக்ட். ஸோ A is true or is false அப்படின்றது இதுக்கு ஆன்சர். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்து பிளானிங் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பாம்பே பிளான் வாஸ் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றாங்க. அந்த பம்பாய் திட்டம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்பாகவே தயாரிக்கப்பட்டது. ஆமாங்க, பம்பாய் திட்டம் 1940 உருவாக்குறாங்க. ஒரு 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் நமக்கு 15 ஆகஸ்ட் 1947 உருவாகுது. அப்போ இதுக்கு முன்னாடியே தானே, கரெக்டா? பாம்பே பிளான் வந்து முன்னாடியே உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்து பார்ப்போம். நிதி ஆயோக் சர்வ்ஸ் as a கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி திங்க் டேங்க் அப்படின்றாங்க. அப்போ நிதி ஆயோக் இது ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நிதி அதுக்கான விரிவாக்கம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா.
நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அப்போ இந்த நிதி ஆயோக் அப்படின்றது இந்திய அரசாங்கத்தினுடைய திங்க் டேங்க். ஆமாம், இது இந்திய அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி 2015 இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த நிதி ஆயோக் தான் அரசாங்கத்துக்கு பல்வேறு விஷயங்களை ஐடியா கொடுக்குது. ஒரு சில திட்டங்கள் வருவதற்கு காரணமும் நிதி ஆயோக் தான். இவங்க தான் நிறையா ரிப்போர்ட் அண்ட் இண்டீசஸ் கொடுக்குறாங்க சார். சரிங்களா? நிறைய அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள் இது எல்லாமே இவங்க தான் கொடுக்குறாங்க, நிதி ஆயோக். அப்போது வளர்ச்சிக்கான குறியீடுகள் எல்லாமே இவங்க பப்ளிஷ் பண்ணி தான் மாநிலங்களுக்கு இடையே வளர்ச்சி எப்படி இருக்குது, வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கணும் நம்ம. அப்போ நிதி ஆயோக் 2015 வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது அமைப்பு இருந்துச்சா? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படின்னு அமைப்பு இருந்தது. அதை நீக்கிட்டு தான் நிதி ஆயோக் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இதோட இன்னைக்கான அந்த பிவிக்யூ கொஷின் 2 பிவிக்யூ 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின் அப்படின்றது முடிவுக்கு வருகிறது. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி நாம் இந்த 45 டேஸில் ஒட்டு மொத்தமாக 200+ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரிலேட்டாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ் சந்திப்போம். ஒருவேளை நீங்கள் சென்னை போரூரை சுற்றி இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட நியூ பிரான்ச்சில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது. குரூப் 2 குரூப் 4க்கான கிளாஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. See you all in our classes. Thank you.